சிவாய நம்ம 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிக்கும் அவர் என்ன பலன் கொடுக்க போகிறாரு, என்ன பலவீனங்களை கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய குணதாசிகள் என்ன, அவருடைய காரகத்தன்மைகள் என்ன பார்க்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டீன்னா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகார்ந்தமான நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால் எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக்கு நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புங்க கேட்கக்கூடிய தன்மைகள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சில்லூர்
சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே வந்து சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம், சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. கன்னிராசி. கன்னிராசிக்கு கண்டக சனி இந்த வருஷம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படித்த ஜாதகம் கூட. கன்னிராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் நிறையா இருப்பீங்க, நர்ஸு நிறையா இருப்பீங்க. டாக்டர் ஆகணுக்கு ஆசை இருக்கிறவங்க நர்ஸ் ஆகிடுவீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லையும் இருப்பீங்க. விசுவல் கம்யூனிகேஷன்லேருந்து சிஏ படிக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லேருந்து இப்படி படிப்பும் தன்மையே உடையக்கூடிய கன்னிராசி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஆவாத நேரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இருந்திருந்தாலும் போன வருஷம் உங்கள் ராசியில் வந்து கேதுன்னு ஒரு பாம்பு உங்கள் ராசியில் இருந்து பல இழப்புகளையும் பல நஷ்டங்களையும் பல கஷ்டங்களையும் அவமானம் அவப்பேர்களை தான் நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க இந்த 2.5 வருஷம் கல்யாணம் பண்ணால் கூட நிற்காதுங்க, பிரிஞ்சு போயிருக்கோம். இதுக்கு பிரிவு காரணம் உங்களுக்கு இருக்க வேண்டிய நாகதோஷம்தான். நீங்கள் தான் முன்னோர் வழிபாடுகள் பண்ணணும், தான் தாய் வழி முன்னோரை நினைக்கணும். இவங்களை நினச்சி வந்தீங்கன்னா இனி வருடும் காலங்களில் உங்களுக்கு யோகம்தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகங்கள் தரக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் சுபகாரியங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான நாளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது, வெளியூர் போகணுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆகாது. அதனால் கண்டகச்சனி வரும்போது நம்ம தான் தெளிவுபடுத்திக்கணும். சனி பகவானை நினைங்க. விஷ்ணு பெருமான் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அப்போ விஷ்ணு பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ஒரு ட்ரஸ்ட்டே ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்கிட்ட நீங்கள் ஏமாறுவீங்க. 2 தாரத்து தோஷம் பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் அடுத்து ஒரு திருமணம் எப்போ நடக்கும்னு சொல்லக்கூடிய ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த ஏக்கம் இருந்தாலும் மறுபடியும் ஏமாந்துட்டிங்கன்னா ஆண்களையே வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா நீங்கள் சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தால் சித்தர் ஜாதகம், பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் ஜாதகம். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். காதல் திருமணம் சொல்லக்கூடிய சடங்குங்களில் மற்றபடி நல்ல வேலை அமைஞ்சு ஏதோ தான் வயிற்று பிழப்புக்காக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக எப்படியாவது கல் மண்ணை சுமந்தாது நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. ஆனால் ஏமாற்றம் அடையாமல் நீங்கள் வாழணும். கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் பாவம். மனிதனாக பிறக்கப்பட்ட பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இடையூறுகளை இன்னல்களை அடைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்கும். தயவு செய்து கன்னிராசி பெண்களை மதிங்க. கன்னிராசி பெண்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக உழைக்கக்கூடிய தன்மை உடையவங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாளைக்கு மேலே நீங்கள் வாழ மாட்டீங்க. ஆனால் வாழ்ந்து காட்டணும். அப்படி ஒரு வாழ்வில் கன்னிராசிக்காரங்களை அரவணைச்சு
அன்பா பண்பா அரவணைச்சிருந்தா பாசத்துக்கு அடிப்படையானவங்க நீங்கள். கண்டகச்சனி வருது இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு எடுபடாது. அவங்க ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இருக்கும், வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், படிப்புலேயும் பிரச்சனை இருக்கும், படிப்புலேயும் டிப்ரெஷன் இருக்கும். கன்னிராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய் வரும், உடலே சுஸ்தாகும், செத்து பிழைக்கணும்னு சொல்லுவாங்க. மனநோய் பாதிக்கக்கூடிய தன்மைக்கு உடல் நோய் உங்களை வாட்டி வதைக்கும். அவங்கள ஆதரிங்க. கன்னிராசி பெண்களோ கன்னிராசி ஆண்களுக்கோ இந்த வருடம் ஆகாது. அனுசரித்து போங்க. நீ கன்னிராசியா, அம்மா உன்னை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேம்மா, உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், உன் ஆசைகள் என்னம்மா அப்படி கேளுங்க. அவங்கள இரிட்டேட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணாதீங்க, உழைக்க சொல்லாதீங்க. உழைச்சி குடித்தது போதும். கன்னிராசி பிள்ளைங்களை படிக்கல ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, படிக்க மாட்டாங்க. ஆனால் காதல்னு சொல்லக்கூடிய நோயில் நீங்கள் மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் சூசைட் அட்டம்ப்ட் நிறையா கன்னிராசிக்காரங்க தான் பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனசார காதலிச்சா குடும்பத்தோடைய அமைப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஏன்னா உழைக்கக்கூடிய தன்மை உடைய ராசி, உண்மையாலும் கிரேட் ராசின்னு கேட்டால் கன்னிராசி தாங்க. இது எல்லாமே பொது பலன்தான், கோச்சார பலன்தான். கோச்சாரத்தில் நிற்க வேண்டிய கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ற பலன்தான். இது ஒரு 60% தான். மனதார சாமியை வழிபட்டுக்கிட்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை இன்னல் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.